அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆணைமுகல் திருவடியை நம்பிடுவோமே அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆணைமுகல் திருவடியை நம்பிடுவோமே அல்லமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே அல்லமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே ஒன்று காலத்தையும் ஆள்பவனே சார்ந்திருப்போமே ஒன்று காலத்தையும் ஆள்பவனே சார்ந்திருப்போமே அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே தானே திருவடியை நம்பிடுவோம் பார்க்க வாங்க சகனம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு நிற்கிறாரே சிறந்த வணங்கிடுவோம் அரிகர சுதல் ஐயப்பனை விளாடி வீரனே வீரமணி கண்டு உள்ளடத்து ஆடுவோம் சுந்தரேச மைந்தனே சாயந்தரம் ஐயப்பா சரண சரண ஐயப்பா சாயந்தரம் ஐயப்பா சரண சரண ஐயப்பா சபரிமலை செல்வதற்கு தந்த
நான் பெற்றெடுக்கிறாரே முத்துமணி நான் தந்தமணி ஒரு சொந்தம் இருந்தும் பங்கும் இருந்தும் சொல்லவில்லையே அதை சொன்னாலும் தீராது I'm
நிற்காதற்காக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிழங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இடம் பொட்டலா கிடந்துச்சு. முருகண்ணே கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரி நிரப்பிட்டாங்களே, ஆங்கிலத்தில் fill in the blanks. அன்பு சார்ந்த தாய்மார்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா அரசிய பெருமக்களுக்கும் முன்னோர்கள் ஆற்றிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது வாழி கருப்பணசாமி இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு பங்காளிகளுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு தலைமை ஏற்று எங்களை எல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அருமையாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஆகிய எங்களது நாடக நடிகர் சங்கத்தின் செல்லப்பிள்ளைகள் போட்டப்படுகின்ற நமது பேரூராட்சியின் சேர்மன் ஆகிய எனது அன்பு அண்ணன் சேங்கமாறன் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு நடிகன் பிறந்த ஊர்ல நடிக்கிறோம்டா நாங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்னா இந்த மண்ணில் பிறந்து சிறு வயதிலேயே சென்று இன்றைக்கு சினிமா துறையிலும் பேரும் புகழும் சுமார் 250 படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து இந்த வயல்சேரி சிவனாங்குளம் மண்ணுக்கு பெருமை தேடி தந்த எனது அன்பு அண்ணன் சிரிப்பு நகைச்சுவை நடிகர் இந்த மண்ணின் மைந்தன் ஜெயமணி அண்ணன் அவர்களுக்கும் வாணி கருப்பணசாமி ஜெயமணி அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் அவர் கூட வந்து இந்த விழாவை சீர சிறப்புடன் வாழ்த்தி சென்று கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த கிராமத்தில் ஏண்டா 1000 நாடகங்கள் ஆடு நாடகம் சிவா ஹரிச்சந்திரா நாடகம் ஆடுன்னு சொல்லியிருக்கேன். பட்டாபிஷேக நாடகம் அதே மங்களகரமா. ஆமா, என்ன காரணம் தெரியுமா? அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகங்கள் தமிழ் 3 தான். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம், மூன்றாவதாக ஹரிச்சந்திர மயான காண்டம். ஏன் இதுக்கு மட்டும் அரசு அங்கீகாரம் கொடுத்தாங்க? என்ன காரணம்? இந்த 3 நாடகத்திலே காலையில பட்டாபிஷேகம் நடக்கும். இந்த 3 ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர மயான காண்டம் இந்த நாடகத்துல தான் பட்டாபிஷேகம். அதனாலதான் இந்த 3 நாடகத்துக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஆகையினால 1000 ஊர்கள் ஆடுனாலும் இந்த நாடக துறையில் இருக்கின்ற நடிகர் இந்த வயல்சேரி மண்ணில் நடிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மறைந்த அன்பாப்பா VS மூக்கையாப்பா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என்ன 4 நாடகம் அவரோட நடிச்சுட்டேன். அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி அன்பாப்பா VS பிச்சை குடும்பத்தார்களுக்கும் அவரோட நடிச்சுட்டேன். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை பேர் சீன் கட்டி தாள வாய்ச்சாலும் இந்த மண்ணிற்கு பெருமை தேடி தந்த VS கதிரேசனப்பா அவர் குடும்பத்தார்கள் சுப்பிரமணிய வேளாண். அதற்கு அடுத்தபடியாக பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இன்று நாடகத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பண்ணன் VSK செல்வம், தெய்வேந்திரன் மற்றும் இங்கே இங்கே பிறந்த அத்தனை கலைஞர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட
7 காண்டம் மட்டுமல்ல 3 காண்டத்தில் கொடி கட்டி பறந்த வயல்சேரி மண்ணின் மைந்தன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கருப்புசாமி அப்பா குடும்பத்தார்களுக்கும் அவர் மகன் இன்னைக்கு ராஜா அவருக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த நாடகம் அவருக்கு அப்புறமா இன்னைக்கு 3 நாடகம் முடியல, யாருமே வரல. அவர்கிட்ட சொல்றேன், நீங்க அந்த நாடகத்தை படிங்கன்னு சொல்றேன். அன்னைக்கு ராஜபாட்டிட்ட அது பெரிய நாடகம் தம்பி, நான் சூரி ஹோட்டல்ல வேலை செய்யவே நேரம் பத்தாது அப்படிங்கிறாரு. ஆமா, எந்த பெரிய நாடகம் நீங்க கத்துக்கிட்டா ஈஸி தானப்பா. அதான் திருவள்ளுவர் நான் முதல் குறளை என்ன சொன்னேன், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா தான் தெரியும், துணைக்காலே இல்லாத. அப்புறம் முடிச்சுட்டா முதல்ல போகையில கொஞ்சம் பயமாத்தியா இருக்கும். ஆமா ஆமா, அப்புறம் படிச்சு முடிச்சுட்டீங்கன்னு வைங்க, இது என்னடா எங்க அப்பா செஞ்சிருக்காது, இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படின்ட்டு உங்களுக்கே வந்துடும். கண்டிப்பா இந்த அன்பா அப்பா கருப்புசாமிக்கு அப்பாவுக்கு பின்னாடி அந்த நாடகத்தை வேரூண்டுவதற்கு இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தரணும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர் கீதம் ஆடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்க சொல்லி ஒரு நடிகன் பேர சத்த வேணாம் வயல்சேரி கிராம அமலார்கள் பதிலாக ராசா அவர்கள் இந்த பொன்னாடி வைக்கணும். பப்புனாக நடிக்கும் 6 மணி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தன்னுடைய குரல் வளத்தாலும் வாசிப்பாலும் தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கின்ற வெங்கல குரலோன் நாடக உலகில் TMS போற்றப்படுகின்ற தெஞ்சியங்கள் கண்டெடுத்த அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது வயல்சேரி கிராமத்தின் சார்பாக வாணி கருப்பண சுவாமி கும்பிடும் பங்காளிகள் சார்பாக பொன்னாடையை கைதட்டுங்க, தாய்மாரலாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி நாடக உலகின் கலைத்தாயின் மூத்த மகள் தேவி சண்முகம் ராஜநடிகர் அவர்களின் அன்பு புதல்வன் மரியாதைக்குரிய அன்பு தம்பி DS சிவா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய இன்றைக்கு உள்ள இளைய பலவாத்திய சக்கரவர்த்தி எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பரமபட்டியை சேர்ந்த அன்பண்ணன் SP முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. லய சக்கரவர்த்தி இந்த மண்ணின் மைந்தன், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய வயல்சேரி மண்ணின் மைந்தன் எனது அன்பு அப்பா மறைந்த அப்பா கதிரேசப்பா அவர்களின் அன்பு புதல்வருமாகிய VSK செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னால் பொன்னாடை கொண்டிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக தேவேந்திரன் மரியாதைக்குரிய தாளத்தை சேர்க்கும் அன்பண்ணன் தெய்வேந்திரன் அவர்களுக்கும் ஆமா போகும்போதே வந்த உடனே சொல்லிட்டாரு, இது வரைக்கும் 30 ஊர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். குதிரை செய்ய முடியல, சாமி சிலை செய்ய முடியலையா, அதனால நான் காலாண்டு போடல தம்பி. என் மயனுக்கு 3000 ரூபாய் வருது, எனக்கு 6000 வருது. ஒரு விநாயகர் சிலை கொடுக்க மாட்டாங்க. மதுரையில பாக்குற எப்படி முகத்தை கார்த்தி செட்டி எல்லாம் கொடுப்போம். தேவேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளிவரிக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற கருப்புசாமி தாரையா, நீ சிரிச்ச மோதல் கருப்பசாமி பாட்டிய பறி கொடுத்த மாதிரி கருப்புசாமி ஒளிவரிக்கு உரிமையாளர் யாராவது ஒருத்தர் வாங்கிக்கோங்க. இந்த வந்துட்டார்ல, என்ன சரக்கு சாப்பிட்டானோ இந்த 145 தாண்டா கெடுக்குது. 50,000 ரூபாய் நாடகம் கெடுக்கிறது 120. எங்களை எல்லாம் பேர் சொல்லையில பாட்டு போடு. முதலாளி வரட்டும். எல்லாருக்கும் நல்லவனா பேர வாங்கணும், அந்த பேரை வச்சு பின்னால நீ ஊர வாங்கணும். உங்கள் முன்னாள் பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் லெமன் ஜூஸ் சாப்பிடியா? ஆமா, பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மதுரை சங்கத்தில் ஒரு சிறந்த சிரிப்பு நிறுவனமான கம்மதி அருகில் உள்ள சம்பவத்தில் இருந்த அன்பு சகோதரர் சண்முகராஜா அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடப்பட்டு வைக்கப்பட்டார்கள். ரொம்ப குனியாதிய பள்ளிக்கூடம் லீவு விட்டுருக்காங்க. ஆமா, அப்படியே கடையை காலி பண்ணிருங்க எல்லாரும். காலி பண்ணுங்க, தோன்றின் போல சொல்றீங்க அண்ணே. இந்த யூடியூப் அண்ணே, ஆமா ஆமா, எங்களை எல்லாம் வெளிநாடுகளில் வேலை பார்த்து தன் மனைவி மக்களை எல்லாம் இங்க விட்டுட்டு வெளிநாடுகள்ல 8 மணி நேரம் டூட்டி ரூம்ல வந்து இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து சிரிச்சு இந்த நாடகங்கள் எல்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த ஊடகங்கள் தான். மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கு நமது வயல்சேரி கிராமத்தின் சார்பாகவும் நமது வாணிகருப்பண சுவாமி கும்பிடுகின்ற
பங்காளிகள் சார்பாகவும் வயல்சேரி சிவனாங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றி. இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது வயல்சேரி சிவனாங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அன்பு உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கோமாளி வந்தாச்சு. என்ற 2 ராஜபாட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஆமா, என்ன வளவளன்னு பேசினா வருஷம் ஒரு பிள்ளை பத்தா உடம்புக்கும் கேடு பிள்ளைக்கும் கேடு, ரெண்டுக்கும் கேடு. ஏன் காரணம் தெரியுமா? பிள்ளைக்கு கேடு கிடையாது, பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தா கேடு இல்ல. 3 மாசம் கழிச்சு புட்டி பாலை கொடுத்துறேன், ரப்பர் பாலை கொடுத்துறேன். இவன் ரப்பர் பாலை குடிச்சிட்டு வாத்தியார அம்மான்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? இவன் ஒரு வாரத்துக்கு இழுக்கிறான் ரப்பரா இழுவடுறேன் பிள்ளை. அப்ப தாய்ப்பால் கொடுத்தா ஏன் கொடுக்கல? இல்ல அந்த காலத்துல கொடுத்தாங்கல்ல. எத்தனை வயசு வரைக்கும் மூக்கையா அப்பா அந்த கிழட்டு குரங்குக்கு மறுசடங்கு பாடையில அந்த மூக்கு விடைக்குமியா? எத்தனை வயசு வரைக்கும் பெட்டி வாச்சாரு? தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்மார்கள்லாம் மஞ்சள் பூசி குளிக்கணும், நெத்தியில குங்குமம் போட்ட வைக்கணும். ஸ்டிக்கர் போட்ட வச்சீங்கன்னா காளி கோயில்ல காசை வெட்டி போட்டுருவேன். பெரியவங்க மாதிரி வாழ கத்துக்கணும். அதனால கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கும்டா. யார் காரணம்? ரசிகர்களை வச்சு தான் நடிகர். ஆமா, நடிகனுக்கு முகமா இருக்கு கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆமா, உங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தண்ணியை போட்டு அங்கிட்டு ஆடுனீங்கன்னு வைங்க, நாங்க 100 நாள் வேலை தான். அதை காட்டிலும் மோசமா போயிடும். அதை காட்டிலும் கம்மா வேலையை காட்டிலும் மோசமா போயிடும். அப்ப உங்க காசு வீணாம போகாம இருக்கணும்டா. எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டான். இந்த நாடகத்துல, இந்த வள்ளியர்மலை நாடகத்துல என்னைய கோமாளியா போட்டிருக்காங்கடா. காரணம் என்ன? உங்களை வெடி வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அது நடிகை, சிரிப்பு நடிகை. நான் கூட அண்ணே தர்மானே சொன்னாரு, ஜெயமணி அண்ணே ஜெயமணி நான் முகத்தை பார்க்கல. நானும் பார்க்கல, இன்னைக்கு பார்த்துக்கிட்டேன். என்னடா அப்படின்னு பாக்குறேன். அன்னைக்கு மாரியம்மன் கோயில் கூட திருப்பவன திருவிழாவில் ஜெயமணி அண்ணே ஏதோ ஒரு விசேஷம் வச்சிருந்தாராம். அதுக்கு கூட காய்கறி வாங்க போறேன் தம்பி அப்படின்னு தர்மானே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் நேரடியா முகத்தை பார்க்கிறேன். எத்தனை படத்துல வர பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் பார்த்தேன். அப்ப முகத்தை பார்த்த உடனே ஒரு காமெடிய நடிகை ஒரு முகத்தை பார்த்த உடனே சிரிப்பு வரணும். அது அண்ணே ஜெயமணி அண்ணே முகத்தை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பழைய நடிகர்ல சந்திரபாபு பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள நகைச்சுவை நடிகர் கலியாந்தூர்ல சம்பந்தம் பண்ண அன்பண்ணன் வடிவேல் என்ன பாடி லாங்குவேஜ் முகப்பாவனைகள் பார்த்த உடனே சிரிக்கிறவன் தான் காமெடியன். பிறர் மனசு நோக பேசுறவன் அவன் காமடையன். அப்ப என்ன செய்யணும்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நீங்க சிரிச்சீங்கன்னு வைங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடம்புல நோய் கிடையாது. சிரிக்கலைன்னு வைங்க, தர்மாஸ்பத்திரியில சுகர் நோட்டோட இப்படி நிக்கணும், வயிறு ஊதிக்கிறோம், ரோட்ல இப்படி நடக்கணும். அப்ப காரணம் என்ன தெரியுமா? கடையில போய் திருப்போணத்துல போய் நம்ம மளிகை கடையில போய் வாங்கிடலாம். 100 கடுகு கொடுங்க, 100 சீரகம் கொடுங்க, 100 வெந்தயம் கொடுங்க, 100 புளி கொடுங்கன்னு வாங்கிடலாம். எந்த கடையிலயாவது 100 சிரிப்பு கொடுங்கன்னு வாங்க முடியுமா? எங்க வாங்க முடியும்? 100 மகிழ்ச்சி கொடுங்கன்னு வாங்க முடியுமா? இப்படித்தான் பாலாரா சொல்லுங்க. ஒரு பக்தன் போய் ஒரு பூசாரி மணியாட்டிக்கு இருந்திருக்காரு. சரி, யாரு? நம்ம தெய்வேந்திர மாத்த மணியாட்டிக்கு இருந்திருக்காரு. சரி, இவர் போய் கேட்டிருக்காரு, ஐயா பூசாரி ஐயா, எங்க குடும்பத்துல பொண்டாட்டி புடிச்ச பிரச்சனை 1 வருஷமா தாங்கல, ரொம்ப நெருக்கடியா இருக்கு. என் குடும்பத்துல இன்பமே இல்ல, மகிழ்ச்சியே இல்ல. நீங்க தான் எப்படியாவது இறைவன்ட்ட மணியாட்டி சூடத்தை காட்டி சிரிப்பு வர வைக்கணும். சரி அப்படின்ட்டு பூசாரிட்ட இவர் கேட்டிருக்காரு. இவர் பூசாரி சொல்லியிருக்காரு, ஏன்பா கேட்கிற நீ? முன்னாடி வர்றவெல்லாம் கோயிலுக்கு வர்றவன் தட்டுல 100 200 தட்டுல உண்டியல் போடுவேன். சரி, இப்ப வர்றவன் பூரா என்கிட்ட காசை வாங்கிட்டு போறான்டா. நான் எப்படா உனக்கு சிரிப்பை தர முடியும்? நானே அந்த கவலையில தான் மணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். அது மாதிரி சிரிப்புங்கிறது கடையில வாங்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இடுக்கன் வருங்கால் நகுக துன்ப வரும்போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்திலும் அவன் உடம்புலும் நோயும் கிடையாது, சந்தோஷமாக வாழலாம் சொல்லிக்கொண்டு என்ற 2000 சினிமா உலகம், கம்ப்யூட்டர் உலகம், ஆமா, உட்கார்ந்த இடத்துல இருந்து செல்லுல பாத்துக்கிட்டு இருக்கேன். நாடகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு மாயகுல மாதவன் லூப் டிப்ல பாத்துருவேன். யூடியூப் லூப் டிப் இல்ல, சாரி ப்ரோ, பேஸ்புக், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், ஆமா, சமண போட்டு உட்கார்றா மாவுர்ன மண்டையா இங்க தெரியுதுடா, பேண்ட் ஓட்டையா இருக்கு, கேலரி அவர்ட்ட
என்னது வந்துருச்சு வீடியோ கால். இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா வயல்சேரியில வள்ளி திருமணம் நடந்திருக்காது. ஏன் வள்ளிக்கு முருகன் வீடியோ கால் பண்ணிருப்பாரு. அடேங்கப்பா. அந்த அம்மா வள்ளியம்மா அந்த செல்லுல தெரிஞ்சிருக்கேன். இவர் உமா கொடுத்துட்டு வள்ளியை தள்ளிட்டு போயிருப்பாரு. நாங்கெல்லாம் திருப்பவன ரோட்ல பேண்ட் தெரியும் ரோட்ல. அப்ப இப்படியாப்பட்ட உலகத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை கொண்டு இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது என்று மலியாது என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு எங்கள் ஒரு 2-3 வருஷமா இந்த செல்வர்ணத்தையெல்லாம் பார்க்க முடியல. ஆமா, எங்க 2 பேத்துக்குள்ள வேலி அடைச்சிட்டாங்க. ஆமா, சில ஏதோ ஒரு சூழ்நிலைங்க. அந்த வாணி கருப்பண சாமி இன்னைக்கு சேர்த்து வச்சு எங்களை எல்லாம் ஒன்னா வாசி. அந்த வாணி கருப்பண சாமி நானும் எதிர்க்கிறேன். 3 வருஷம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை இது பழமை உணர்ந்த காலம். புதுமை உணர்ந்த காலம். பழமை உணர்ந்த காலம். நாட்டில் புதுமை உணர்ந்த காலம். சிவா, இதெல்லாம் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு சொன்னேன். சரி, கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாளி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம் புது பொண்டாட்டிய அதனால இப்ப வருது. நீங்க இந்த என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ திருப்பவனம் தூக்கிட்டு போன உடனே டாக்டர் அருவாளோட நிக்கிறார். போறதுக்கு முன்னாடி தீட்டு நிக்கிறேன். பெட்ல படுக்க போட்டு அந்த பழுவுன்னு அறுக்கிறது கொரட்டு சிசரியன் சிச்சுக்கா நீல என்னைக்கு உழைப்பு குறைதோ கன்சீவ் ஆன உடனே ஒரு பெண்ணு மாசமான உடனே என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டுல உட்காந்து டிவில சீரியல் பார்க்க கூடாது, வேலை பார்க்க ஆரம்பிச்சு கடுமையா உழைக்கணும், முத்தத்தை கூட்டணும், தண்ணி தெளிக்கணும், மாவு ஆட்டணும், அம்மி அரைக்கணும், எல்லாம் எடுத்தாத்தான் சுகப்பிரசவம் வரும். எங்க வேலை பார்க்கிற 6 மணிக்கு நீசி முடிஞ்சோம்னா
அண்ணன் சீரியல். அன்னத்துல தொடங்கி பாக்கியலட்சுமியில முடியுது. 12 மணிக்கு சீரியல் பார்த்துட்டு அது போக செல்லுல வேற பாரு. ஆமா, இங்க பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க. புருஷன் வேற அந்த குடும்ப குண்டின குத்து வைக்கிறாது. புருஷன் வேலை பார்த்துட்டு வந்தவன் அவன் உழ வச்சு அவன் சாப்பிட்டு போறேன். பாவம் விடகால் வெட்டி போய் அப்புறம் எப்படி சுகப்பிரசவமாகும்? 16 முழத்துல சேலையை உடுத்தி 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பார்த்தா ஆத்தா அந்த சுப்பிரவாதத்தை கேட்டு இந்த வயல் செடியே அப்படி மனக்கு 1 கிலோ கட்லா மீன் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழம்பு இடக்கும் அரைச்சு அந்த மஞ்சள் சீரகத்தை ஊத்தி அரைச்சு எப்படி அரைக்கும். அந்த காலத்துல எங்க அப்பத்தாலும் சட்டை ஓடாது. ஆமா, ஏது அந்த மடுவை தொங்க போட்டு கிருட்டு 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 இது 2 அப்படி அரைக்கு. ஆமா, இந்த மீசை திரிய விட்டு போற கிழமை அப்படி நின்றுவேன். சுப்புரா அடி வாங்கியிருக்கோம். அந்த குழம்பு எப்படியா மணக்கும்? வயல் சேரிய மணத்துச்சியா? 10 வீட்டுக்கு அங்கிட்டு இன்னார் வீட்டுல செல்வ வீட்டுல மீன் குழம்புடா அப்படின்னா இப்ப இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே மணக்குது இல்லையே. பொடி கடுகு கேட்டா கடுகு பொடி, சீரகம் கேட்டா சீரக பொடி, மிளகு கேட்டா மிளகு பொடி. என் பொண்டாட்டி இன்னைக்கு குழம்பு வச்சிருக்கா. என்னவா? ரோக்காலி மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சு. ஐயா தும்மிக்கிட்டே வர்றது ஒட்டணும் தெரியல, மாத்தி போட்டாங்க. என்னையா ஆட்டோரோல காணுமையா? அன்னைக்கு என்ன ஆச்சு? புருஷன் பொண்டாட்டியும் பொங்கலுக்கு தீபாவளிக்கு இப்படி ஆட்டுவாங்க. 5 மட்டை அரிசி எங்க அம்மா தள்ளு எங்க அப்பா ஆட்டுவாரு. ஆமா, அன்னைக்கு என்ன ஆச்சு? குழவி ஆடுச்சு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் பாரு, குழவிய செயின் போட்டு கட்டிட்டேன். கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு எப்படி கொண்டு வந்துட்டா உலகத்தை. சட்டினி இல்லாம 5 தோசை திங்கலாமே. எத்தனை தண்ணி போட்டு முடி அப்பத்தாவுக்குள்ள இங்க தொங்குச்சு, முண்டிக்கு தொங்கும். இப்ப இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் கக்குசு கூட்டுற விளக்க மாதிரி இதுல சிலுப்பல் வேற சுடிதார போட்டுக்கிட்டு இதுல பொண்ணு நிச்சயம் வச்சுட்டா போதும். திருப்பவனத்துல போன் பண்ணி ஹலோ பியூட்டி பாரா, எனக்கு பூ வச்சாச்சு பியூட்டி பார்க் வரணும் வா வான்ட்டு போன உடனே அந்த பொம்பளை 1500 வாங்கி சேர்ல பொணத்த மாதிரி உட்கார வச்சு சின்ன பிள்ளை பிய பூசினது மாதிரி பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி கெடுத்து பார்க்க வந்த மாப்பிளை பருவ வந்த முண்டண்டு ஓடிடுறேன். அந்த கடுப்புல தண்ணி அடிச்சுட்டு அப்பாச்சி வண்டியில ஒரே ஆக்சிடென்ட் ஆகி செத்துறேன். புளியமரத்துல முட்டி எங்க யாருச்சு? சோப்பு சாம்பு அந்த காலத்துல எங்க இருந்துச்சு? கரம்பைய தேய்ச்சி குடிச்ச காலம். அம்மா கரம்ப மதுரை சங்கத்துல இருந்து செட்டி நாட்டுல அதிகமா நாடகம் ஆடின ஒரே ஹார்மோனியஸ்ட் அன்பு அப்பா விஎஸ் மூக்கையாப்பா. எதுல காசு வச்சிருப்பாரு தெரியுமா? ஈய தூக்கு சட்டியில அசோக் லாட்ஜ்ல ஈய தூக்கு சட்டியில காசு வச்சிருப்பாரு. அப்பவும் இந்த பாத்திரத்தை மறக்கல. எப்படி இருந்த காலம் எல்லாம் போச்சு. உங்களை மட்டும் சொல்லல, ஆம்பளை எங்க வாழுதாக்கு அந்த காலத்துல ஒவ்வொரு பெருசு 8 அடி உயரம். ஆமா, இப்படி இருந்தாங்க. அண்ணாந்து பாக்கணும் ஒவ்வொரு பெருசுக்கும் தாலுக்கா இந்த தண்டி என்ன நல்ல வேலை வச்சு ஊருதுவாரு செல்வத்துக்கு. மீச மட்டுமா பெருசு. அப்புறம் ஒவ்வொரு பெருசுக்கும் 1 குண்டாட்டி கிடையாது. எத்தனை? சீமக்கருவல்ல 3 குண்டாட்டி வச்சிருக்காங்க. நங்கூரம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு குண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. அப்ப என்ன வேலை? ஒரு படி மொச்ச பேர தின்றுக்காயா தின்னுட்டு வயல் சேரி மடத்துல குசுகுனா ஓடு பறக்கும். எப்படி அதுல கரங்கினவங்க கரிசக்குளம் முனிசாமி அடிச்சிருக்காயா. இப்ப இவனை குசு போட சொல்லி நசுக்கி விட்டு போயிருவேன். சத்தம் வராது. ஒவ்வொரு ஆளும் பொய் சொல்லாம திருடாம பிச்சை எடுக்காம சூது வினைய என்னன்னு தெரியாம வாழ்ந்த காலம் அந்த காலம்யா. அதனாலதான் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த நாடக கலை நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப காரணம் என்ன? அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? எப்படி காலையில எந்திரிச்சு நிறைய பேசலாம். காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்குக்கு ஒப்பாவான். டைம் இஸ் கோல்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இந்த நாடகத்திற்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு ஐயா, ஒரு அரசாங்க அதிகாரிக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்டோ ஒரு யூனியன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு 8 மணி நேரம். ஆனா 24 மணி நேரமும் டியூட்டி பார்க்கிற ஒரே துறை எந்த துறை என்றால் அது காவல்துறை ஒன்றுதான்.
இந்த நாடகத்திற்கும் அனுமதி அளித்து இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்புள்ளவர்களுக்கும் இந்திய நாட்டின் முதுகெலும்பு எதுங்க? விவசாயம். விவசாயி தான். ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்கடா, யார் காரணம்? விவசாயி தான். இந்த நாடக கலைஞர்கள் வயல்சேரி சிவனாங்குளம் காசை காலையில் வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளையோட சாப்பிட்றோம்டா, யார் காரணம்? விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தே நாங்க போய் வீட்டுல சோத்துல கைய வைக்க முடியும். நல்லா சொல்லுங்க. மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா பிரம்மனூர் உட்கரை வயல்சேரி சிவனாங்குளம் அருள்மிகு ஸ்ரீ வாணிகருப்பணசாமி திருக்கோவில் அறக்கட்டளை 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஈவரங்க மேடையில் இன்றைய தினம் விசுவாச வருடம் சித்திரை மாதம் சூத்துல மச்சாய் உங்களுக்கு யாரு கேட்டா? அது கேட்டோமா நாங்க? சாரி ப்ரோ. ஆமா. சுக்லபட்சம் 12ஆம் தேதி 25/4/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நமது வயல்சேரி ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் திரு தானா அன்பு அண்ணன் சேங்கைமாறன் BA அவர்கள் பேரூராட்சி சேர்மன் ஸ்ரீ வாணிகருப்பணசாமி கோவில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் நமது இந்த மண்ணின் மைந்தன் எங்களுக்கெல்லாம் குருவாக திகழக்கூடிய அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் திரு B ஜெயமணி BSc BGTPM அவர்கள் இவர்களது தலைமையிலும் நமது பழையனூர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் பிரம்மனூர் குரூப் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் வயல்சேரி சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் நமது 10 மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட் புக்குகள். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெறும். எனது அன்பு தங்கச்சி அம்மாமாரு எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நாடகத்தை உங்களை கெஞ்சி கேட்குறேன். விடிய கற்கல்ல முருகன் வள்ளி மாலை மாத்த தொட்டிக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம். இடையில எந்திரிச்சு போனீங்க வாணிகருப்பணசாமிக்கு பொதுவாக சொல்கிறேன், வகுத்தால ஓடிடும். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. என்ன சொன்னா சிரிக்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. ஆமா. என்ன தெரியுமா? அப்பன் மோசமான இதை சொன்னதுனால ஒரு ஊரே வகுத்தால ஓடி இருக்கு. அதை சொல்லாதீங்க பைக்கில். ஆமா. அதனால கண்டிப்பாக முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து பார்க்கணும். வள்ளி நாரதருடைய தர்க்கத்தை பார்க்கணும். காலையில முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து பார்த்தீங்கன்னா தோஷங்கள்லாம் நீங்கி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆன பெண்களுக்கெல்லாம் உடனே டைவர்ஸ் ஆகாது. ஆமா. முருகை மாதிரி அழகான குழந்தை வரைக்கும் வாகனம் வேணாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். முருகை மாதிரி புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக விடிய வரைக்கும் குளவு ஓட்டு வாழ்த்திட்டு போன்னு சொல்லி இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்டிருக்கிற நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நகைச்சுவை நடிகராக இருந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ஆகிய கூடத்துப்பட்டி மாநகர் இரண்டெடுத்த அன்பு அண்ணன் BA தர்மலிங்கம் அவர்கள் ஈவரங்க மேடையில் வேளன் மற்றும் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்லும் அளவிற்கு தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற நடிப்பு சக்கரவர்த்தி நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் அன்பு அண்ணன் காமெடி நடிகர் நகைச்சுவை நடிகர் சூரியண்ணன் ஹோட்டலில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நான் ஒரு நாள் போனேன். கார சட்னியை நேற்று வச்ச சட்னியை ஊத்திட்டாரு. அப்புறம் உங்கள் அபிமான நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லணுமையா? அடுத்து அவனுக்கு நெளிவு கொடுக்க வேணாமா? உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய வயல்சேரி மண்ணின் மைந்தன் RK கணேசன் என்ற சக்கரவர்த்தி அவர்கள் இவர்கள் இடையில் வேடனாக தோன்றும் என்பதை பார்த்துக் கொள்கிறார். பாடும் வைந்தமிழ் செல்வி குயில் இசை கோயிலபாணி இசைக்குயில் தன் இனிய காணத்தால் உங்கள் செவிகளெல்லாம் குளிர வைக்க வரும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி, புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய வள்ளி திருமணம் என்றால் மேடையில் இப்படித்தான் தர்க்கம் பண்ண வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழக ரசிக மொழி நீங்க நம்பக்கூடிய எங்கத்த ஒரு 3 பேர் சோத்துல தண்ணி ஊத்தவா பாட்டி முன்னூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் இரண்டெடுத்த KS மல்லிகாதேவி அவர்கள் இவர்கள் மனையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல் நாதகான போர் முரசு இசை சொரூபமணி முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்தியே ஆவேன் என்று
சங்கத்திற்கு 3 மணிக்கு வந்து சகடையில் ஏறி உட்கார்ந்த லைவமா நட்சத்திரம் நமது 14 மாடி கட்டடத்தை இடித்த புருசுலியின் அன்பு சித்தப்பா மகனும் ஆகிய பூவந்தி மாநகர் 2 அடுத்த நாரதர் உலகத்தின் விடுவெளி என்று போட்டப்படுகின்ற ஜாம்பவான் வரிச்சூர் கண்டெடுத்த அன்பு அப்பா டிஎன் பழனியப்பா அவர்களின் அன்பு சிசிய பிள்ளையும் ஆகிய பூவந்தியை சேர்ந்த KM மணிவண்ணன் அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உணர்ந்து பிறக்கார். இதற்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி வெங்கலக்குழு சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பின்பார். அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சாரைக்கு பெத்து எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நான் உறங்க என கட்டி காட்டேலையும் அம்மா மேட்டேலையும் நெற்றி வெறுவனித்தன் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்தவள தாய்தானே சாமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு முத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு மாறிலும் தோளிலும் நான் உறங்க கட்டி காட்டிலும் கட்டிலும் நெத்தி வெந்த திட்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்தவள தாய்தானே சாமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராடி கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டு முத்திரை பதித்து வருகின்ற முறையாக இசைக்கல்லூரியில் பயின்று நாடகத்திற்கு பிடித்தான் வாசிக்க வேண்டும், கச்சேரிக்கு பிடித்தான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் எத்தனையோ சிசிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். அதில் பிரதம சிசியனாக விளங்கக்கூடிய சன் டிவி பார்த்திருப்பீங்க. அதிலே ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவாங்க. தேச மங்கையர் கரசி அவர்கள் கூட பிறந்த தம்பி தான் இவர். ராஜ நடிகர் அன்பண்ணன் தேவி சண்முகம் அவரையும் சந்திச்சிட்டேன். கழுவங்காலி தானா? தேவி சண்முகம் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய மதுரையைச் சேர்ந்த TS சிவா அவர்கள் இவர்களின் மிருதங்கன் தொப்பி நம் தமையலாம்.
பெருமக்களுக்கு நன்றி. நல்லபடியாக மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பரம்புப்பட்டியை சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றனர்.
எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் சித்தப்பா ஜெயமணி அவர்கள் சார்பாக இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் தலா 1000 ரூபாயை அன்பளிப்பு அளிக்கின்றது. வந்திருக்கின்ற நடிகர்களையும் இசைக்கலைஞர்களையும் பாராட்டி இந்த மண்ணில் பிறந்து திரைப்பட நடிகராக இருந்து கொண்டிருக்கின்ற வாணி கருப்பணசாமியுடைய அறக்கட்டளை தலைவருமான அன்பண்ணன் நடிகர் ஜெயமணி அண்ணன் குடும்பத்தின் சார்பாக இந்த சின்னஞ்சிறியவர்களை பாராட்டி அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் அண்ணன் கலை மென்மேல வளர சங்கரதாஸ் சுவாமிகள் ஆசிகள் என்றென்றும் இருக்க வேண்டும் சொல்லி எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். நன்றி 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 நன்றி. அதுபடியாக ஒரு நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கும் அன்பு தம்பி சண்முகராஜா அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு நடிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது ஆசான் சூடியூர் கனகசபாதி பிள்ளை அவர்கள் சார்பிலும் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஹரிச்சந்திர மயாவகண்ட நாடகத்தில் காலகண்டையர் வீரவாகு மற்றும் அசலாத்து பிள்ளையாக மற்றும் பாய்ஸ் கம்பெனியிலிருந்து அனைத்து நாடகங்களையும் நடிக்கக்கூடிய அன்பையா மறைந்த சூடியூர் கலைமாமணி கனக சபாபதி பிள்ளை அவங்களுடைய சிசிய பிள்ளையுமாகிய பாய்ஸ் கம்பெனியில் நாடகமாடிய அன்பண்ணன் கரசகுலத்தைச் சேர்ந்த முயசாமி அண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நமது வயல்சேரி வாணி கருப்பணசாமி பக்த கோடி மக்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். பலவாத்திய சக்கரவர்த்தி நமது பரம்புபட்டி அன்பு அண்ணன் எஸ் பி முருகன் அவர்களை பாராட்டி அவருடைய மைத்துனர் கரந்தமலை வயல்சேரியை சேர்ந்த கரந்தமலை அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்புல உனக்கு முயற்சி செஞ்சிருக்காரு, அடுத்த காரியம் வச்சா செய்யணும். 100 ரூபாய் கூட போட்டு செய்ய அதே காசை செஞ்சிடாங்க. ஆமா, யூடியூப் எடுத்துக்கிட்டு பார்த்துருவாங்க. நன்றி நன்றி. இசைக்கலைஞர் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்கள் ஐவாக நட்சத்திரம் இந்த வயல்சேரி மண்ணின் மைந்தர்கள் மரியாதைக்குரிய அன்பண்ணன் VSK செல்வம் அவர்களும் நமது அன்பண்ணன் ஏ தெய்வேந்திரன் அவர்களும் இவர்கள் இடையில் சில்சா மற்ற ஊர்னா ஒத்த குத்த குத்திட்டு வச்சுக்கலாம். இது ஜாம்பவான்கள் பிறந்த ஒரு அருமையான வாத்தியம். எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. அண்ணே பாலச்சந்திரனே சொல்லுங்க. என் பேரை சொல்லணும். யாரு கேட்டா பொம்பளை பிள்ளைங்க மூளையை பாருங்க, அது சனி மூளை கன்னி மூளையை பாருங்க. ஆம்பளை போய் ஓட்டாவுல அஜயரே அஜயரே நல்லா கவனிங்க. நீங்க நேராவே கொடுக்கலாம், அதுக்கு பெர்மிஷன் உண்டு. இது கொடுக்கணும் அவசியம் இல்ல, அவங்க டாலக்கரையை தான் கொடுப்பாங்க. நீங்க நேராவே கொடுக்கலாம். நான் நேரா கொடுத்தேன், நீ சங்கத்துல நீ அவதாரம் கட்டி அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்குவோம். நாட்டிய பியூட்டி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொலா புட்டு யார் வைக்கிறது? வைக்கிறான் பாரு, ஆம்பளி பாரு திருவடியே. உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கல்லை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு தங்கை செலந்தி செலந்தி இல்ல சுகந்தி. உங்கள் அபிமான நட்சத்திரம் எம் சுகந்தி அவர்கள் இவர் மனையில் டான்ஸ் அங்காமி. உன்னை
இருப்பா வாடி 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 உள்ளத்தில இருப்பா நீ சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தாரா எங்கல இருந்தா சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தாளா ஆயிட்டான். ஆமா சின்னதா வேலை சித்தப்பனுக்கு போட்டா அண்ணன் கைதட்டி அண்ணன் கூட கைதட்டி சிரிக்கிறாரா இடம் பார்த்து அடிக்கிற வர்றான். அம்மா சந்திர சிந்து வர்றாரு. காரணம் என்னன்னா உலகத்துல எத்தனை ஆம்பளை இருந்தாலும் தம்பி தம்பி கொஞ்சம் அமைதியாரியா. இந்த கூட்டத்தில் 5000 ஆம்பளை நாடகம் பார்த்தாலும் அது நடக்குமா? பெண்கள் இருந்தாத்தேன். வயல்சேரியில புதுசா ஒரு வீடு கட்டுறாரு அண்ணே ஜெயமணி அண்ணே. அந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்துறது யாருன்னு? பெண்ணுதான் ஏத்தணும். ஆம்பளை ஏத்தனாண்டா ஒரு வாரத்துல தீ பிடிச்சிடும். ஒரு பசு மாட்டையும் ஒரு கோமாவையும் கண்டையும் கொண்டு வருவா. உட்காராட்டே மாவுட்ட மாட்டியா என்ன புழு கொடைதா உனக்கு? ஸ்கூல்ல இப்படித்தான்டா இருப்ப. அப்ப காரணம் என்ன? ஒரு மகன் இதைத்தான் சாப்பிடுவான்னு யாருக்கு தெரியும்? பெத்த தாய்க்கு தெரியும். அதுக்கடுத்து யாருக்கு தெரியும்? தாரத்துக்கு தெரியும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா 5 ரூபாயை கொடுத்து சம்பாரிச்சுட்டு வந்துருவான். அதை சேமிச்சு 50 ரூபாய் ஆக்குறது யாரு? நீங்க தான். 500 ரூபாயை கொடுத்தா 1000 ரூபாய் ஆக்குறது யாரு? நீங்க தான். அப்படின்னு பெருமையா உங்களை நான் 30 வருஷமா நாடகத்துறையில இருக்கேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பெருமையெல்லாம் இன்னைக்கு சீரழிக்கிறீங்க. யார் கேட்கிறா? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு கோயிலுக்கு கொத்தனார் வேலை பார்த்து 2000 ரூபாய் வரி கொடுக்கேன். நீ பஸ்ல ஏறி சாமி கூட போச்சோன்னா இங்க குத்து டான்ஸ் போடுற. அது எப்படி எப்படி உங்க பொழப்பு ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு. செல்லுல போட்டாங்க. அது எப்படி கேட்டேன்? எப்படி டிரைவருக்கு பக்கத்துல எப்படி எப்படி பாட்டு? எப்படி கூப்பிட்டா ஓடி வருவாரா? என்ன சாமி பட போடியே இருக்கு போனேன். அடுத்த பாட்டு பாரு. அது எப்படி? ஏ டிரைவர் நான் டிரைவர் ரொம்ப கேவலம். இந்த பாட்டை காத்துட்டு டிரைவர் எந்திரிச்சு ஸ்டேரிங் விட்டு எந்திரிச்சு ஆடி அப்ப இருக்காங்க. யார் வண்டி ஓட்டுறது? பஸ் வெட்டி கடக்குள்ள வாஞ்சிருச்சு. 4 பொம்பளை ஆளுக்கு பொச்சு கிழிஞ்சது மிச்சம். என்ன உலகம்? கோயிலுக்கு போயிட்டு வந்த பாதம் நம்ம வீட்டில் படணும். இப்ப மடப்புற காளி கோயிலுக்கு போறோம்டா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பாதம் நம்ம வீட்டில் பட்டாத்தான் வரணும். நம்ம தோசை நீங்க ஒரு பொம்பளை மெரினா பீச்சுக்கு 8 நாள் டூர் போடுறேன். மெரினா பீச்சுக்கு எதுக்கு போற? பாண்டிச்சேரியில இறக்கி ஒரு பொம்பளை ஆளு ஓடுது. என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், அங்கே உள்ள சரக்கு தான் சாப்பிடுவான். வேண்டாம், அது ஒண்ணு கெடுத்தேன். கடை வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. தப்பு தப்பு. இன்னும் 2 பேர் வந்தேன். லோன்காரே ஆசீர்வாத லோனு, விடிவெள்ளி லோனு. இதுக்கு ஏன் பேர் வச்சாங்க? என்ன விடிவெள்ளி? ஆசீர்வாத லோனுண்டா, லோன் போட்டா ஆசீர்வாதம் பண்ணுவேன், இல்லாட்டா மண்ணவாரி தூக்கிடுவாங்க. விடிவெள்ளி லோன் அது என்ன அர்த்தம்? விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பாய விடிச்சு படுத்து கிடப்பேன். நீ அனுபவப்பட்டிருக்க. இந்த லோன் வாங்குற அன்னைக்கு இந்த குழு தலைவி எப்படி அப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு பவுடர் அடிச்சு மஞ்சள் பூசி அந்த பட்டு சேலையை உடுத்தி ஹேண்ட் பேக்கை போட்டு நம்ம இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறது மாதிரி இவங்க லோன் எடுக்கிறவங்க எல்லாம் குரூப் சேலை எடுத்து ஆபீஸ்க்கு போய் புருஷங்கார அன்னைக்குன்னு பொண்டாட்டியை கொஞ்சம் பாரு. டார்லிங், ஏய் ஜாங்கிரி, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க. ஏய் இன்னைக்கு என்னடி தம்மண்ணா மாதிரியே இருக்கு. 10 o'clock அன்னைக்கு இங்கிலீஷ்லாம் பேசுவேன். 10 o'clock ஆச்சு, வா வா போகணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திட்டிருப்பேன், அடி எத்து பல்லு முண்டேன்னு இருப்பேன். லோன் 2 லட்ச ரூபா கிடைக்குதான். ஆன்ட்டு போய் பேங்க்ல போய் ஒரு 25 கையெழுத்த போட்டுட்டு 2 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு கையில வச்சிருவாங்கல்ல. கையில வச்சு வரமாட்டாங்க. எப்படி டவுனுக்குள்ள போயிருவாங்க. போய் ஏங்க உனக்கு 4 வேஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த சட்டிலாம் கிழிஞ்சிருக்கு, பூமர் சட்டி 4 எடுத்துக்க. என்ன காரணம்? உடனே இவங்க
விடுங்க. 4 பூனை சேலை எடுத்துக்கடி. வீட்டுல பிள்ளை எல்லாம் கறி சாப்பிடாம கிடக்குங்க. ஆமா ஆமா. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி 2 கிலோ கோழிக்கறி எடுத்துக்க. எடுத்துட்டு சும்மா வருவானா? கறி எப்படி சும்மா சாப்பிடுறது? அப்ப என்ன மேடின் பக்காடி லெமன் ஒண்ணு வாங்கிக்கங்க. அப்பதான் முத்தம் கொடுக்கையில வீசாது. 2 லட்சம் கையில இருக்குல்ல. இதுல 50,000 காலி பண்ணிட்டு ஒரு மாத்தைக்கு புருஷன் கொண்டாட்டி அந்த குடும்பம் எப்படி இருக்கு? சகஜோதியா இருக்கு. சப்பாத்தி இட்லி சுட சுட மாசம் 1000. விடிய கற்கல 4 மணிக்கு இந்த பொம்பளை ஆளு சரிய சட்டில தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி முத்தம் தொலைக்கணும். கதவை திறக்கும்ல. ஆமா. வாசல்ல ஒருத்தன் படுத்து கிடப்பேன். யாரு? இந்த விடிவெள்ளி லோன்காரன். ஆமா, லோன் கொடுத்த 2 லட்சம். ஏப்பா யாருப்பா? யாரா? லோன் வாங்கையில நோனி மகளை யாருன்னு கேட்கல. 25 கையெழுத்து போட்ட. இப்ப நோருங்கிற. யாருங்கிற? என்ன யாரு? மரியாதையா தேதி உண்டாச்சு பணத்தை கட்டுமே. சிரிக்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. விரலுக்கு தக்கனதே வீக்க இருக்கணும். ரொம்ப வீங்கிருச்சுன்னா தொங்கிடும். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 500 ரூபாய்க்கு லோன் போடுங்க. நம்ம புருஷன் 500 ரூபாய்க்கு உழைக்கிறாரா? 250 ரூபாய்க்கு லோன் போடுங்க. லோன் தேவையில்லைங்கிற. வேண்டாம், தேவையில்லை. வயலை ஒத்தி வச்சு கட்டணும். வட்டி காத்து கட்டணும். வீட்டை பூட்டி சீல் வச்சிருவேன். வேண்டாம், கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு என்று சொல்லிக்கொண்டு இங்க நாடகத்திற்கு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெட்டி பரிசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு ஸ்ரீ கருப்பசுவாமி ரேடியோ வயல்சேரி உரிமை எம் விநாயகம் போடு. ஆடுறதெல்லாம் பேர் வாங்குறதே இல்லை, பேர் வாங்குறதெல்லாம் நினைச்சு நிக்கிறதும் இல்லை. கடந்த மனசுல ஒருத்தன் நினைச்சு நின்றுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. நான் பேரு காட்டக்காரன் இல்லைங்க, கணங்க மத்தியில பேர் வாங்கின ஆட்டக்காரன். அவங்க நினைச்சாதான் இந்த ஆட்டத்தை நிறுத்த முடியும். மற்றவங்க யாரோ ஆட்டக்காரன் இல்லைங்க, கணங்க மத்தியில பேர் வாங்கின ஆட்டக்காரன். அவங்க நினைச்சாதான் இந்த ஆட்டத்தை நிறுத்த முடியும். மற்றவங்க யாரோ நிறுத்த முடியாது. சூரக்கோட்டை சிங்கம் ஐயா செவாலியர் விருது பெற்ற வாசி கணேசன் அன்பனார் சமூகத்தந்தி சண்முகராஜா அவர்களுக்கு நாரதகான பேரரசு அன்பு மாமா ஆதிநாயகன் அவர்கள் நினைவாக இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. நாரதர் உலகத்தின் விடிவெள்ளி சொக்கநாத இருப்பு மாநகர் என்றெடுத்த மறைந்த அன்பு அண்ணன் நம்ம நாரதர் உலகத்தில் ஆதிநாராயணே ராசாக்கூர் ஆறுமுகம் அஞ்சரக்கட்டை அவர்கள் நினைவாக அண்ணன் நினைவாக எனக்கு 151 ரூபாயை அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய எனது அன்பு மகன் ஆதிநாராயணனுடைய அவர்கள் மகன் எனக்கு மகனா வேணும். அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் என் மகனுக்கும் எனது அன்பு அத்தாட்சி அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக சீன அலங்காரம் அருமையான முறையில் சீன அமைத்திருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பி சுப்பிரமணிய வேளார் சீன்கமேனி இருப்பிடம் வயல்சேரி உரிமை அன்பு மறைந்த அப்பா VS கதிரேசன் அவர்கள் அருமையான முறையில் சீனமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிக்கரை ஆற்றிக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய வாணி கருப்பணசுவாமி அறக்கட்டளையுடைய டிரஸ்டியுமாகிய சினிமா நடிகருமாகிய அண்ணன் ஜெயமணி ஆசியுடன் இந்த வயல்சேரி கண்டெடுத்த அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் ஜெயமணி ஆசியுடன் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த சின்னஞ்சிறியவன் கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்ரூல் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக்கொண்டு வாழ்க்கை வேணும் வளர வேணும் வாழ்க்கை உயர வேணும் வாழ்க்கை வேணும் வளர வேணும் வாழ்க்கை உயர வேணும் வேற ஒவ்வொன்று வந்தா கேத படுத்தேன். சரி, ஒரு ஆளுக்கு தான் என்ன மனுஷன் பிறக்கும் போது அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது அழுதுகிட்டு தான் பிறக்கிறோம். சுடுகாட்டுக்கு போகையிலேயே அழுதுகிட்டு தான் போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த கிராமம்லாம் ஒற்றுமையா இருந்து சிரிச்ச முகத்தோட இந்த கூட்டத்தை கூட்டுறது இந்த நாடகத்துறை சினிமா துறை தான் கூட்ட முடியும். ஒரே இடத்துல உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறீங்களே என்னத்தை காண போறோம்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் வரமாட்டாங்க.
கருணாக்கொடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். கையில மோதிரம் வீட்டுல பணம் கிடக்க தட்டிக்கு சொந்த வந்த சுத்துவேன். சரக்கு அடிக்கிறது காண்டி வீதி வரை மனைவி கொள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டுக்கறி எடுத்து திண்டுக்கிட்டு இருப்பா பொண்டாட்டி. காடு வரை பிள்ளை மொட்டை ஓட வருவேன். அப்பே போட்டுட்டு வருவானா, எங்க அப்பா கையில மோதிர கணக்கு பார்த்து எடுங்க அப்படிமே. கழட்ட முடியாது. கழட்ட முடியாட்ட வெட்டிடுவாங்க. அப்ப என்ன போகும் ஒரு மனிதன் போகையில அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்ப இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. நீ உயிரோட இருக்கையில அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு வாணி கருப்பண சாமிக்கு ஒரு பாதை அமைச்சு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆலயத்தை, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதன்னு இருக்கான், ஒரு ஆலயத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு சினிமா நடிகர் வந்தா சில பேர் கூட்டமா ஓடி பார்க்க விட மாட்டாங்க. ஆட்டோகிராஃப் வாங்க போனா ஆட்டோகிராஃப் கொடுக்க மாட்டாங்க. சாதாரணமா நாம் பிறந்த மண்ணுக்கு சாதாரணமா வந்து உட்காந்து இந்த மக்களை எல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இவரை என்னங்க, இவன் எப்ப பேசுவோம், உயிரோட இருக்கையிலையும் பேசுவோம், இறந்த பின்னாடி பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப வீட்டுக்கு வந்த விருந்தாடி, வயல்சேரிக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டேன். உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். நீ உயிரோட இருக்கையில 2000 ரூபாய் 3000 ரூபாய் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டாம். இறந்து போகும்போது உன் நினைப்பு இருக்கிறது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரக்கண்டை நட்டு வச்சுட்டு போ. நீ செத்த பின்னாடி மரக்கண்டு ஒரு பேர் சொல்லும். அதே மாதிரிதான் சின்ன கலைவாணர் என்று போட்டப்படுகின்ற சினிமா துறையிலே அன்பண்ணன் விவேக் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி 90 லட்சம் மரக்கண்டுகளை நட்டு வச்சுட்டு போனார். அப்ப என்ன செய்யணும், எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து பெட்ரோல்களுக்கு சொல்றேன், நீங்க ஃபார்மர் விவசாயம் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல பில்டிங் கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, அன்னை மாதிரி திரைப்பட துறையில இருந்தாலும் சரி, நாடக துறையில இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை, குழந்தைகளை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டோ எக்காரணத்தை கொண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து செல்போன் வாங்கி கொடுக்கறத தவறுங்க. இந்த செல்லையிட்டு நிறைய மாணவர்கள் குட்டி சவராகி கொண்டிருக்கிறார்கள். எந்த செல்லையும் உருப்படியான செய்தி இல்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இவன் ஆன்லைன் கிளாஸ் படிக்க சொன்னா இவன் சீமக்கருவுல போய் மொட்டை குண்டி படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நீங்க பாக்குறியா? அப்ப என்ன நடக்குது, எப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கணுமோ அப்ப வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு படிக்க வைங்கள். இந்த வயல்சேரியில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை அண்ணன் போன்று சினிமா நடிகராகவும் நாடக கலைஞர்களாகவும் வரவேன் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தயவு செய்து டூ வீலர்ல போறவங்க தயவு செய்து தலைக்கவசம், உயிர் கவசம், யார் கேட்கிறா, ஹெல்மெட் போடுங்க, முகக்கவசம், உயிர் கவசம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நோட்டீஸை அன்பளிப்பாக அளித்த PR சதீஷ்குமார், நமது PPS பில்டர்ஸ், RK ராஜா ஆதிமுக செயலாளர் வயல்சேரி நோட்டீஸ் நோட்புக் உபயம் செய்திருக்கிறார்கள். நோட்டீஸ் உபயம் மரியாதைக்குரிய M விஜயகுமார் வயல்சேரி, பூமாலை உபயம் R முத்துராசா வயல்சேரி. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு அண்ணே தர்மா அண்ணே வீட்டில் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்க. மீன், முட்டை, நடிகர்களுக்கு ரசம், எல்லா சாப்பாடு அளித்த உணவளித்த வயல்சேரி வாணி கருப்பண சுவாமி பக்தகோடி பெருமக்களுக்கும், வயல்சேரி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அன்பண்ணன் ஜெயமணி குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக என வரவேற்கும் ஸ்ரீ வாணி கருப்பண சுவாமி கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பங்காளிகள், வயல்சேரி சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக என வரவேற்று நாடகத்தினுடைய அமைப்பாளர், தலை சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்து தந்த மறைந்த அன்பு அப்பா ஹரிச்சந்திரா புகழ் R கருப்புசாமி அவர்களின் அன்பு புதல்வன் ராஜ நடிகர், இந்த வேடையில் வேடனாக தோன்றவிருக்கும் RK கணேசன் என்ற சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கணேசன் என்ற சக்கரவர்த்தி நாடுகள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை ஏற்றித் தருவான் சொல்லிக்கொண்டேன். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாதே
இது